ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான உப்பு பருப்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். 3/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கழுவிட்டு அதில் 4 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இது தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, விளக்கெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டுட்டு நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், மிளகு இது 3 போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பருப்பை நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம தாளித்து வச்ச வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான உப்பு பருப்பு ரெடி.